கண்டுபிடிச்சு ஜெபிப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துற ஏசப்பா. இந்த வெளியிலே கூட தகப்பனே உடைய பாதப்பிள்ளைகளை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம் ஆண்டவரே. சோத்திரப்பா, பேசுறீங்க நல்ல பிதாவே. ஆவியான சொன்ன வசனத்தின்படி நாங்கள் பேசுகிறோம் கர்த்தாவே. நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாளிலே தேவனுடைய வார்த்தை கொடுக்க கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தகப்பனுக்கு நான் நன்றி சொல்றேன். இந்த வேளையிலேயும் வேதவசனம் கூறுகிறது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவர் என்று எண்ணினால் அவருடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும் அப்படின்னு வேதம் கூறுகிறது. நம்ம என்ன செய்யறது, நம்ம தேவ பக்தி அப்படின்னு சொல்றோம், நம்ம நாம நினைச்ச மாட்டேங்கிறோம், அடக்க மாட்டேங்கிறோம். நம்ம நாம தான் நினைச்சது பயங்கரமானது. அதனால ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் காலை காத்துக்கொள், தேவன் வானத்துல இருந்தா நீ பூமியில இருக்கிற, அதனால வாயின் வார்த்தைகள் இருந்துச்சு சுருக்கமா இருக்குன்னு சொல்லி பிரசங்கில 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் போட்டிருக்கு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன வாயின் வார்த்தைகள் கொட்டிட்டோம்னா அது என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது. அதனால தெய்வ பிள்ளைகளை அந்த வாயின் வார்த்தைகள் அவரோட மௌனமா இருந்தாங்க. ஏசப்பா எல்லா காரியத்திலையும் மௌனமாக தான் இருந்தார், ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க ஆண்டவர். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை சொல்லுவார், அந்த ஒரு வார்த்தைக்கு எல்லா அற்புதம் நடக்கிறோம். அவர் நிறைய எல்லாத்தையும் பேசினாரு வச்சாரு அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஒரே வார்த்தை, பிதாவை செவித்தாரு, பிதா இறங்கினார், ஆசீர்வதிக்கிறார், லாசரை வந்துடுவார். அவர் அமைதியான தேவன். ஆனால் எந்த ஒரு காரியத்தாலும் நம்ம நினைச்சோம்னா பொறுமையை கையாளணும். நம்மளோட நாவு பயங்கரமானதான், அந்த நாவு பயங்கரமானதான், அது எதனாலும் செய்வோம். அதனால இந்த நாவை குறிச்சி அந்த ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்லி இருக்கிறாரு. என் கர்த்தருடைய பிள்ளைகளை இருந்துச்சுன்னா, ஒருவன் தன் நாவை அடக்கலன்னா தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். நமக்கு எல்லாம் நம்ம நினைச்சுக்கணும், எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி நம்ம நினைப்போம். எல்லாருமே அவங்களுக்கு தெரிந்த ஞானம் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது இருக்கு, எனக்கு எல்லாமே தெரியும் இருக்கும். ஆனால் எல்லாம் தெரிஞ்சாலும் எல்லாத்தையும் நான் நினைச்ச முடியாது, உபயோகப்படுத்தவே முடியாது. என்கிட்ட கர்த்தர் வானத்தில் இருக்க, நம்ம எங்க இருக்கிறோம், பூமியில இருக்கிறோம். அதனால அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். வாயின் வார்த்தை சுருக்கமா இருக்கிற சுருக்கமா இருக்கிறான்னு செய்யணும். அதனால எல்லாம் தெரியும், ஒன்று தெரியாத மாதிரி நடம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லிட்டு போட்டு, எல்லாம் தெரியும்னா எல்லாத்தையும் நினைச்சு கொட்டித்துக்க முடியாது யார்ட்டையும். நான் கர்த்தருடைய பிள்ளைகளை வசனம் போடுறது 2ஆம் அதிகாரம் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு பாருங்க. 5ஆம் வசனம் 4ஆம் வசனம் கூட போட்டிருக்கு, கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெருமைகள் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறவர் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு தான் நேராக என்ன செய்யும், மிகவும் சிறிதான சுக்கானாலே நிறுத்தப்படும். அவன் எவ்வளவு பெரிய இந்த கப்பல் ஓட்டுறவனாக இருந்தாலும் அந்த சிறிய சுக்கானா தான் அதை என்ன செய்யுது, திருப்பப்படுது. எவ்வளவு பெரிய பெரிய கடலா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய கப்பலா இருக்கட்டும், ஒரு மனிதன் கையில தான் அந்த இருக்கிற தடுத்து நிறுத்துறதும் அந்த கப்பல் போகிறதையும் ஆண்டு கையில கொடுத்துருக்கிறாரு. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு அவன் நாம கொடுத்துருக்கிறாரு. எவ்வளவு பெரிய சரீரமா இருந்தாலும் ஒரு சின்ன நாக்கு தான், அந்த நாக்கு இப்ப என்னெல்லாமோ பண்ணிடும். அந்த நாக்குல ஒரு வார்த்தை சொன்னா நன்மையும் சொல்லிடும், தீமையும் சொல்லிடும், உயிர் வாழையும் வைக்கும், அது கொன்னு போட்டுரும் நாவு. அதில் நம்ம கட்டுடி பிள்ளைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா
பைபிள் வசனம் போட்டிருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்படியே நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவர்கள் எழுச்சிதான் பேசுமா. சின்ன நாவா இருந்தாலும் பெருமையான அவங்க பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும் அதை எழுச்சி சும்மா கிடைக்காது வாய்க்கல. பெருமையை தான் பேசுனாங்க. அதில் இருந்துச்சுன்னா அது பெருமைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டையும் கொளுத்தி விடுகிறது. அதை நம்ம அவங்க இப்படி கட்டெல்லாம் பேசக்கூடாது அவங்க அடக்கி வச்சிருந்தாங்க. இந்த வாய்க்குள்ள கிடக்கிற நாக்கு என்ன செய்யுது, சும்மா இருக்கவே விடாது. அதெல்லாம் அதுக்கு நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, அந்த அந்த சுக்கான வச்சிருக்காரு, திருப்புற சுக்கான ஆண்டு நமக்கு வச்சிருக்கிறாரு. அதை நம்ம ஜாக்கிரதை வச்சுன்னு இருக்கணும். நாமும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவைகளில் நாவானது முழு சரீரத்தை செஞ்சிடும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுவதும் இருக்கிறது. அந்த நாவு நெருப்பு காட்டே அது கொளுத்திருக்கும். அது எடுத்து போட்டு தரிசனம் போட்டுன்னா நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நாக்கு நம்முடைய அவயங்களே நாவானது முழு சரீரத்தை செஞ்சிடும் கரைப்படுத்திடும். நாவானது முழு சரீரத்தை செஞ்சிருது கரைப்படுத்திடும். வசனம் போட்டுருக்குற நல்லா யாக்கோப்புல நல்லா போட்டிருக்கிறாங்க. நான் என்னென்ன காரியத்தை செய்யுது அந்த பாட்டு ஒரு மனிதனுடைய குணபார்த்தல் அதில் போட்டிருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊர் பிராணிகள், நீர்வாழ் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. ஒவ்வொரு மனிதர்களையும் பலவித மிருக குணமா நினைச்சது இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடையும் அந்த குரங்கு புத்தின்னா அந்த குரங்கு என்ன செய்யும், தாவிக்கிட்டு அலைகிற மாதிரி இந்த பக்கத்துல அங்க தாவாங்க, அந்த பக்கத்துல அங்க தாவாங்க, அப்படிதான் தாவிட்டு அலையும். அதனால அது தாவிட்டே இருக்கும். அந்த குணமாகவும் அப்படி தாவ வைக்கும். அதனால கட்டுரை பிள்ளைகளை நீங்க நினைச்சது ஜாக்கிரதையா இருக்கணும். ஊர் பிராணிகள், நீர்வாழ் ஜந்துக்கள் அவை இவைகளின் சுபாவம் மனசு சுபாவத்தால் அடக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் எப்பவும் சொல்லுவேன். நான் மனுஷங்களுடைய குணம் பார்க்குறது அது காட்டுக்குள்ள இருக்கிற அந்த மிருக குணம் தான். ஒவ்வொரு மிருகம் என்னென்ன மிருகத்தை குணம் இருக்குது அந்த குணம் தான் உள்ள ஊருக்குள்ள நடக்கிற, உலகத்துக்குள்ள நடக்கிற, திருச்சபைக்குள்ள நடக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் அந்தந்த மிருக குணம் தான் இருக்குமே. அது பைபிள் வசனத்தை வாசிக்கும் போது அதுதான் ஆண்டு காமிக்கிறாரு. பாருங்க, அந்த எல்லா மிருக குணமும் அவங்களுக்குள்ள நினைச்சிருந்து அடக்கப்பட்டு இருக்குது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததான் இருக்கிறது. நாவு நம்ம சரீரத்தில் கொடுக்கப்பட்டது விஷம் நிறைந்தது ஒண்ணுன்னா நாவு தான். இன்னொன்று சொல்லுவேன், சிந்தனையும் நினைச்சுன்னா அந்த மனுஷங்களை வச்சு அந்த ஒவ்வொரு மனிதர்களையும் மனுஷங்களையும் அந்த சிந்தனையும் என்ன செஞ்சிடும், கொன்றும். அதே மாதிரி நாவானதும் அது என்ன செஞ்சிடும், பயங்கரமானதுன்னு தான் பைபிள் போட்டுருக்கு. அது சாவுக்கு எதிரான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. ஒரு மகன், ஒரு பிள்ளை, ஒரு குடும்பத்தை வாழை வச்சிடும், ஒரு குடும்பத்தை கொண்டு போட்டுரும். சாபத்தை போட்டு எப்படி போன அப்படியே கரிச்சு கொட்டிடுறாங்க. ஆனாலும் ஆண்டவர்களை சரியா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர்களை கரெக்டா இருக்கணும். நீங்க அத்தனை பிள்ளைகள் ஆண்டவர்கள் இருக்கும்போது அந்த மிருகத்தெல்லாம் ஆண்டவரா படைச்சாரு. அதாவது கத்துடைய பிள்ளைகளுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டா இருக்கும். நமக்கு முன்னாலே நினைச்சுறாரு நிற்பாரு, அது அடங்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நமக்கு நாம இருக்குன்னு சொல்லி நம்ம என்னத்தையும் என்ன செஞ்சிடக்கூடாது, செயல்பற்றக்கூடாது. இதுதான் பேசணும், இது பேசக்கூடாதுங்கிறது நமக்குள்ளே என்ன செய்யணும், கட்டுரை பிள்ளைகளுக்கு இருக்கணும். ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளா இருந்தாச்சுதான், அறியாத பிள்ளைகளா இருந்தாச்சுதான். இன்னைக்கு நமக்கு இப்போ ஆண்டவருடைய பிள்ளைய நம்ம இருக்கணும். ஆண்டவர் அறியாம நான் இருக்கும்போது என்னதெல்லாம் பேசுவேன், என்னத்தனாலும் பேசுவேன். நான் ஏசப்பாக்கள் வந்த பிறகு நம்ம இதெல்லாம் பேசக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், ஆண்டுக்கு பிடிக்காது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள்கிறோம். வசனத்தை வாசிக்கிறது கற்றுக்கொள்கிறோம். நமக்கு விரோதமா செயல்படுறாங்கன்னா அவங்ககிட்ட பேசுறதுக்கு முடியும். ஏசப்பாக்காங்க பார்த்துருவாங்க. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டு கையில கொடுத்துட்டு பழி வாங்குறது எனக்கு கொடுத்து ஆண்டு வசனத்தை சர்ச்சுக்கு கேட்டேன் கிடைக்கும். அது ஞாயிற்றுக்கிழமை அது மாதிரி ஆண்டு இருக்கார் பார்த்துட்டாரு. ஆண்டு இருக்கார் இதுதான் நான் சொல்லுவேன். என் தேவனுடைய பிள்ளைங்க அவங்க ஒவ்வொருத்தங்களும் பேசும்போது மனசு வச்சு நமக்கு உடையதான் செய்யணும், நொறுங்கும். அதனால ஆண்டவரை நீ நான் சில காரியங்கள் நினைச்சுவேன், பரவாயில்ல ஆண்டவரை நல்ல நொறுக்குறீது, பரவாயில்ல நீங்க எதுவோ காரியத்தை செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் எதாவது தாங்க முடியலன்னு சொல்லுவேன். சில நேரம்
நீங்கள் பார்த்துக்கோங்க இசப்பான்னு சொல்லுவீங்க. ஆண்டவர் அந்த காரியத்தை நினச்சவாரு சரி பண்ணுவார். நம்ம வந்து சரி மல்லு போய் நின்றுட்டு இருக்கக்கூடாது. எனக்கு சிலவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து என்னென்ன பேசியிருக்கலாம், அது எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு தேவையில்லாம பிசாசு தான் நிற்கான்னு தெரியுது. பிசாசுகிட்ட போய் நம்ம போய் நியாயம் கேட்க முடியுமா? ஒன்றும் கேட்க முடியாது. நான் கத்துடைய பிள்ளைகளாக நீங்கள் இருந்துட்டீங்கன்னா நாவை எழுச்சின்னு பத்திரப்படுத்தணும். நம்ம நாவை பத்திரப்படுத்தணும். செல்போன் எடுத்தாங்கன்னா மணிக்கணக்காக பேசுகிறாங்க, மணிக்கணக்காக. நம்ம அப்புறம் அவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை போராட்டம் போகும்போது பிரச்சனை போராட்டம் எல்லாமே உண்டு. ஆனால் நம்ம எந்த அநியாயம் செய்யாமல் பிரச்சனை போராட்டம் வந்துச்சுன்னா நம்ம உயிருக்கு நேரம் போய்கிட்டு இருக்கோம். கர்த்தர் உயர்த்துவார். ஆனால் செல்போன் எடுத்துட்டு பேசிக்கிட்டே மணிக்கணக்காக 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆனாலும் நான் அவங்களுக்கு ஃபோன் போட்டுன்னா எடுக்க மாட்டாங்க. கேட்டால் அவங்ககிட்ட பேசியிருந்தேன், இவங்ககிட்ட தங்கச்சிட்டு பேசியிருந்தேன், எங்கள் அண்ணன் சரி ஃபோன் போட்டாங்க பேசிக்கிட்டு இருந்தேன், எங்கள் அக்கா ஃபோன் போட்டாங்க பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் பேசக்கூடாது. மனசு பேசுகிற வார்த்தைகள் ஞாயிற்றுனால கணக்கு கொடுக்கணும். வீண் வார்த்தை வீண் பேச்சுக்கு நம்ம விளக்கணும். ஒரு வார்த்தை 2 சொல்லிட்டு அமுக்கணும். ஃபோனை கூட ஆஃப் பண்ணிடணும். தேவையில்லாமல் ஃபோனில் நினச்சிக்கூடாது, பேசக்கூடாது. நான் வந்து பேச வைக்கும், இப்படியாக பேச வைக்கும். வாயின் வார்த்தையில் பாவம் இல்லாமல் போகாது. ஆனால் கட்டுரை பிள்ளைகளை நம்ம வாயின் வார்த்தையில் நினச்சிக்கணும், ரொம்ப காக்கணும். நம்ம நாம ரொம்ப காக்கணும். அது பேச துடிக்கும், சும்மாவே இருக்காது. அது அடங்காதுன்னு பைபிள் போட்டுட்டேன். அது அடங்கவே செய்யாது. நான் போட்டுக்கல. நாமும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்தது உலகம், அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையே தெரிச்சிடும், கொளுத்திடும். நரக அக்னியினாலே கொளுத்தப்படுகிறதாகவே இருக்கும். நரக அக்னியிலே தள்ளிடும் நாவு. அதனால வீண் பேச்சு தான். அது எப்பவும் சொல்றது அதான். மத்தையிலே 12ஆம் அதிகாரத்தில் 36 வசனம் 37 வசனத்தை 2 வசனம் திருப்பி நீங்கள் வாசத்தில் திருப்பி வாசிப்பாங்க. அது என்ன அர்த்தம் இருக்குன்னா, மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள் நியாயத்திற்கான கணக்கு கொடுக்கணும். அது நீ வந்து வாயின் வார்த்தையினால நீ குற்றவாளியா இல்லை நீதிமானா என்று தீர்க்கப்படும். நான் வாயின் வார்த்தையில தான் நீ குற்றவாளியா நீ நீதிமானா. அந்த வாயின் வார்த்தைகள் கூட தேவையில்லாத வார்த்தைகள் ஏதாவது சொல்லியிருந்தோம், யாரையாவது குறை பேசியிருந்தோம், யாரையாவது அற்பமாக எண்ணி இருந்தோம், இல்லை ஆண்டருடைய சுவிசேஷத்தை சொல்லாம தேவையில்லாத வீணாக வார்த்தைகள் கலப்பியிருந்தோம்னா அது கூட நியாயத்திற்குனால என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் ரொம்ப கவனமாக சொல்லியிருப்பாரு. மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். மல்கியா 3:16 16 போட்டிருக்கும். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கு பேசிட்டு இருப்பாங்களாம். அதை கர்த்தர் கவனிச்சு கேட்பாரு. அப்போ நம்ம ரொம்ப நாம் வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் பேசிட்டு இருக்கும்போது கவனிச்சு ஆண்டவர் கேட்டுகிட்டே இருக்கிறேன். அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற வார்த்தை பேசணும், பக்தி விருத்திக்கான வார்த்தை பேசணும், அவங்களுக்கு சமாதானம் கொடுக்குற வார்த்தை பேசணும், அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற வார்த்தை பேசணும், சுவிசேஷம் நிறைந்த வார்த்தை பேசணும். வீணான வார்த்தைகள் கணக்கு கொடுக்கணும். அதனால் நம்ம அதில் கூட இருக்கு, வீண் வார்த்தைகள் கண்டிப்பாக நீதிமான குற்றவாளியா அப்படின்னு பார்ப்பாரு. நீ சுவிசேஷம் எவ்வளோ நேரம் பேச, எவ்வளோ நேரம் மக்கள் சமாதானமாக பண்ணிக்கும், எவ்வளோத்துல ஒரு குடும்பத்தை கட்டணும்னு நினச்சி இந்த குடும்பத்துக்கு இறங்கி அவங்களுக்காக நீ வேலை செய்யறது கொண்டு அதுவும் ஆசீர்வாதம். அதில் நீ நீதிமானு பேர் வாங்கிருக்கீங்க. வீண் வார்த்தைகள் என்ன செஞ்சிடக்கூடாது, அழைப்பிடவே கூடாது. கர்த்தருக்கு அது பிடிக்காது. ஆமே நான் வளர்ந்து அடக்க ஒரு மனசனாலும் கூடாது. அது அடங்காத புல்லாங்குள்ளது. நான் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்தது. 8ஆம் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததான். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். தேவனாலே உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் அது என்ன நான் நினைச்சது சபிக்கிறோம். நமக்கு தெரியல. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவர் தான் படைச்சார். எல்லா மக்களும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். பிரஜாதிகளுக்கு கர்த்தர் தான் தேவன். ஆனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையை பேசணும். வசனம் போருக்கு அதனால் நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்திலும் சபித்திலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது. கர்த்தர் இயேசப்பா என்ன கேட்டுக்கிறோமோ, இயேசு கிறிஸ்து என்ன வசனம் சொல்லியிருக்கிறாரோ வசனத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடும், கீழ்ப்படிஞ்சு போயிடணும். அதனால வசனத்துக்கு தான் நம்ம கீழ்ப்படியுமே தவிர நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுக்கூடாது. பேச வேண்டிய காரியத்தை பேச வேண்டாம், விலைக்கு போயிட்டே இருக்கடிதான். நம்மளுக்கு எவ்வளவோ நம்ம மணிக்கணக்காக பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் வந்து மணிக்கணக்காக உட்கார்ந்து கூட
செல்போன் வேண்டாம், சும்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. எதுனாலும் ரோட்ல போயிட்டு அவங்க பேசிக்கிட்டே போவாங்க. அதனால அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. இவங்க எல்லாத்தையும் ஞாயிற்றுக்கு நல்லா என்ன செய்வோம், கணக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நான் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க என்ன செய்யறது, 11 வசனம் போட்டிருக்கு, ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணி சுரக்குமா, ஒரே நீரூற்றில இருந்து. அதனால தேவ பிள்ளைகளாகி நீங்க நாம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. எது பேசணுமோ எது பேசக்கூடாதோ சரி பண்ணிக்கோங்க. வேதம் கூறுகிறது, தாவீது ராஜா அவர் நலமானது முதற்கொண்டு பேசாம மௌனமா இருந்தார். ஆனா ரொம்ப துன்பப்பட்டார். நீங்க வந்து நலமானது பேசாம நீங்க அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு துன்பம் நிறைய ஒரு விசுவாசம் வந்து உங்களை பேச வைக்கிறதுக்கு பயங்கரமா முயற்சி எடுப்பான். காது கேட்க அமைதியே போங்க. உங்களால முடிஞ்சது நன்மை செய்யுங்க. உங்களால முடிஞ்சது கர்த்தரை அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சுக்கோங்க. சமாதானத்தை கொடுங்க. நீங்க மாட்டுக்கு போயிட்டே இருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் கர்த்தர் முன்னிட்டு நினைச்சுவாரு, நடத்துவாரு. வசனம் போட்டிருக்கு 4ஆம் அதிகாரத்துல யாக்கோபு 4ல் 7ஆம் வசனம் போட்டிருக்கு, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிருங்க. என்ன உண்டு, பிசாசுக்கு எதிர்த்துருங்க. தேவையில்லாத காரியத்தை கொண்டு வரது யாரு, பிசாசு. அவனுக்கு எதிர்த்து அமைதியே இந்த பொறுமையோட அவனை கொண்டுருங்க. பொறுமையோடு இருந்து அவன் தன்னால போயிடுவான், ஒன்றும் பண்ண முடியலன்னு போயிடுவான். அதை போட்டு 10ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நம்ம உயர்த்தப்பட வேண்டுமானால் நம்மளை தாழ்த்தணும். ஆண்டவருக்குனால தாழ்மைப்படணும். எங்க ஆலயத்தில் போனவா, ஜபம் பண்ணவா, 24 மணி நேரம் ஆண்டவர் நமக்கு முன்னால இருக்காரு. எப்போதும் கர்த்தருடைய பிள்ளைகள் தாழ்மை உள்ள பிள்ளைகளா இருக்கு. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கிருபி கர்த்தர் தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். வீண் வார்த்தை வேண்டாம், தேவையில்லாத வார்த்தை பேச வேண்டாம். வாய் என்னத்தாலும் பேச முடியும், ஆனா பேச வேண்டாம். நம்ம எது பேசணுமோ அது மாத்திரம் பேசிட்டு நம்ம அமைதியா பொறுமையோடு நம்ம போனோம்னா நம்மளை உங்களை வந்து ஒரு வார்த்தை யாராச்சும் எதுவும் சொல்லுங்க, பதில் பேசியா கேட்டோம்னா நீங்க யோசிப்பீங்க. அப்ப வேண்டாம், இது இதுக்கு தேவை, அவங்க பேசுனா அவங்க அந்த பேசுவாங்க அப்படின்னா விலைக்கு கேட்கு வந்து பேச வேண்டாம். எஸ் போட்டு கர்த்தர் நமக்கு முன்னாடி வச்சுறாரு, இங்க இருக்கிறார். தேவனி பிள்ளைகளாக்கி நமக்கு நம்மள படைச்சது யாரு, ஆண்டவர். தேவடி அவர் சொல்லியிருக்காருல 9ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். அப்ப தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தையும் பார்க்கணும். இது வந்து நம்ம மட்டும்தான் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள். தேவ சாயல் அப்புறம் மாதிரிதான் மனிதனை 2 பக்கம் பிரிக்க யாரும் செய்யல. மண்ணால ஆண்டவர் படைச்சாரு, தேவ சாயலா படைச்சு அந்த பிள்ளைகளுக்கு ஜீவ அவரோட ஆவியை ஊற்றினார். அவர் ஜீவ ஆத்மாவை பெற்று எழும்பலாம். அப்போ ஆண்டவர் தான் எதுக்கு அவங்களுக்கு ஒரு மண்ணுனால படிச்சாங்க, அவங்க குரங்குனால வந்தாங்கன்னா அவங்க அறிந்து அவ்வளவுதான். ஆனா நம்ம ஆண்டவர் வசனத்தை கொடுத்தாரு, வானத்தையும் பூமியை உண்டாக்குற கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்மளோட எல்லாத்தையும் உண்டாக்கிருக்காரு. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களையும் உண்டாக்குறாரு. வானத்தை படைச்சதே அவர் தான், இந்த பூமியை படைச்சதே அவர் தான். வானம் சிங்காசனம், பூமி பார்த்தபடி நம்ம கட்டுரை பிள்ளைகள் அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவ ராஜ்யத்தை இந்த பூமியை மனுபுத்திர கொடுத்திருக்கிறாரு. எல்லாத்தையும் நீங்க நினைச்சீங்க அனுபவிங்க கொடுத்திருக்கிறாரு. நல்ல நன்மையானது எது, தீமையானது எது. நன்மையானது பார்த்து நமக்கு எடுத்துடணும், தீமையானதை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்துல இனிப்பும் இருக்கு, கசப்பும் இருக்கு. அப்படி எல்லாம் அதான் தேவ பிள்ளைங்க நம்ம தேவையானது மட்டும்தான் எடுக்கணும். கசப்பு எடுக்க வேண்டாம், நன்மை நம்ம எடுத்துக்கிடுவோம், தீமை நம்ம தொட வேண்டாம். நம்ம மாட்டுக்கு ஆண்டர் காட்டுற மாதிரி நீங்க போங்க. 2 இருக்கு. நீங்க எல்லா மக்களுக்கும் நினைச்சது பண்ணப்பட பிரச்சனைகள்னா நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நினைச்சீங்க, ஆண்டவரை நான் நல்ல வழியில நடக்கிறதுக்கு உங்களுடைய நல்ல ஆவியின் மேல ஊற்றுங்க, செம்மையான பாதையில என்னை நடத்துங்க, உமக்கு பிரியமானதை மாத்திரம் நினைச்சணும் செய்யணும்னு சொல்லி 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல போட்டு, உமக்கு பிரியமானதை செய்ய உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையில நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்படியே நடத்துவாரு. 139ஆம் அதிகாரத்தை சங்கீதம் 139 கடைசி வசனம், வேதனை உண்டாகும் வழி என்று உண்டோ என்று பார்த்து இனி நித்திய வழியை நடத்தும்னு சொல்லுங்க.
கர்த்தர் அப்படியே செய்வார். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன் ஏசப்பா. உடைய பாதத்தைகளை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவரை ஸ்தோத்திர தகப்பனே. பூமியின் அனைத்திலும் உடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களை தாழ்த்துகிற எங்களை வெறுமையாக்குறப்பா. உமக்கு பிரியமானது மாத்திரம் செய்ய எங்களுக்கு கிருபைத்தாங்க. கர்த்தர்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாம மாத்திரம் எங்க மூலம் மகிமைப்படணும் ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் எங்க மூலியமா மகிமைப்பட வைங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. எங்ககிட்ட என்ன குறை இருந்தாலும் மன்னிச்சிருங்க ஏசப்பா. பாவங்கள், மீறுதல், அக்கிரமம் எது இருந்தாலும் மன்னிங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியானவர் ஆட்கொண்டு வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி.